ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லாவிஸ் கிச்சன். லாவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி சோயா மஞ்சூரியன். டேஸ்டியான சோயா மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கேப்சிகம் 1, சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், பொடியாக நறுக்கிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முட்டை 1, சோயா, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்மளோட சோயாவை ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் பாயில் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான சோயா கிடைக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சோயா எல்லாம் நல்லா இப்போ பாயில் ஆகிருக்கு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சோயா எல்லாம் உள்ள சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ சோயா எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்கிடலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இது ரொம்ப ஓவர் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால் உப்பு அளவாக சேர்த்துனா போதும். இதில் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கேப்சிகம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா பாயில் பண்ணிடலாம். இப்போ நல்லா இது எல்லாமே நல்லா பாயில் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம சாஸஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை ரொம்ப ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா கேப்சிகத்தோட அந்த டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சோயா மஞ்சூரியன் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.